தர்ஷிமா பானு, சென்னையின் வேப்பேரி பகுதியில் 188 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஏழை எளிய மாணவிகள் கல்வி பயிர்வதற்காக கட்டப்பட்ட பெண்டிங் மேல்நிலை பள்ளியில் தனியார் பள்ளி ஒன்றை ஆரம்பித்து பணம் சம்பாதிப்பதற்காக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை மரியன் உஷாராணி மற்றும் செயின்ட் கிறிஸ்டோபர் அகாடமி சிபிஎஸ்இ பள்ளியின் பொறுப்பில் உள்ள டாக்டர் நிதிலா தேவகாரண்யம் ஆகிய இருவரும் பணத்திற்காக அந்த அரசு உதவி பெறும் பள்ளியை தனியார் பள்ளியாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை துணை ஆணையர் கீழ்ப்பாக்கத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். முன்னாள் மாணவியர், பெற்றோர் மற்றும் அந்த பள்ளியின் நலம் விரும்பிகள் ஆகியோர் புகார் அளித்திருக்கிறார்கள். வெப்பேரி காவல்துறை உதவி ஆணையாளரிடமும் இந்த பெண்டிங் பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் செயின்ட் கிறிஸ்டோபர் அகாடமி சிபிஎஸ்இ பள்ளியின் பொறுப்பில் உள்ள டாக்டர் நிதிலா தேவகாரண்யம் ஆகியோர் மீது இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. 188 ஆண்டுகள் பழமையான இந்த பள்ளியில்தான் வானிலை மையத்தின் இயக்குனர் அமுதா, ஐஏஎஸ் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பயின்று அந்த பள்ளிக்கு புகழ் சேர்த்திருக்கின்றனர். இப்போது அந்த பள்ளியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்ற அந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்காக நுழைவுத் தேர்வு என்ற பெயரில் கண்துடைப்பு தேர்வு நடத்தி அந்த மாணவிகளை புறக்கணிப்பதாகவும் அவர்களை அருகில் உள்ள சுயநிதி தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் சேர்ப்பதற்காக அவர்களை வற்புறுத்துவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இதனால் வெப்பேரி பெண்டிங் பள்ளியை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் அந்த பள்ளியை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தலைமை ஆசிரியையும் அந்த செயின்ட் கிறிஸ்டோபர் பள்ளியின் சிபிஎஸ்இ பள்ளியின் அந்த நிர்வாகியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிக்காக வழங்கப்பட்ட ஏழை எளிய மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட பல்வேறு உபகரணங்கள் மற்றும் வசதிகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அனைத்துமே அருகில் உள்ள அந்த செயின்ட் கிறிஸ்டோபர் சிபிஎஸ்இ பள்ளிக்கு மாற்றப்படுவதாகவும் சுயநிதி தனியார் பெண்டிங் பள்ளியை தொடங்குகிறோம், அங்கு மாணவர்களை சேருங்கள் என்று வற்புறுத்துவதாகவும் இன்று மாணவிகள் அங்கு பள்ளியின் முன்பே போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை ஆசிரியையும் அந்த செயின்ட் கிறிஸ்டோபர் பள்ளியின் சிபிஎஸ்இ பள்ளியின் அந்த நிர்வாகியும் எங்களது பள்ளியின் அழிவுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் என்று கண்ணீர் மல்க அவர்கள் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு உதவி பெறும் பள்ளியை மூடும் நோக்கத்தில் இங்கு படிக்கும் மாணவிகளுக்கு மாற்றுச் சான்றிதழான டிசியை கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த பெண்டிங் பள்ளியில் பணிபுரியும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களையும் பணி நீக்கம் செய்கிறார்கள். மாணவிகள் சேர்க்கையை குறைக்கிறார்கள். 2000க்கும் மேற்பட்டோர் பயின்ற பள்ளியில் இப்போது 900க்கும் குறைவாக மாணவிகளே சேர்க்கப்படுகின்றார்கள். இந்த ஆண்டும் மாணவர் சேர்க்கையை நுழைவுத் தேர்வு நடத்தி அவர்களை அந்த பள்ளியில் சேர்க்க விடாமல் செய்யும் செயலில் தலைமை ஆசிரியை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் என்றும் அந்த மாணவிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது தவிர அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான அந்த கல்வி கட்டணத்தையும் உயர்த்தி வருகிறார்கள் என்றும், இந்த கல்வி கட்டணத்தால் அந்த பகுதிகளைச் சேர்ந்த அந்த வடசென்னை பகுதிகளைச் சேர்ந்த வில்லிவாக்கம், அயனாபுரம், திருவொற்றியூர் மற்றும் இந்த பகுதியில் உள்ள பல்வேறு வியாசர்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பயிலும் அந்த ஏழை எளிய மாணவிகள் சிறந்த கல்வி நிறுவனத்தில் கல்வி பயில முடியாத சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். பணம் இருந்தாலே பெண்டிங் பள்ளியில் படிக்க இயலும் என்ற சூழ்நிலையை தலைமை ஆசிரியையும் அந்த செயின்ட் கிறிஸ்டோபர் பள்ளியின் சிபிஎஸ்இ பள்ளியின் அந்த நிர்வாகியும் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றும், அவர்களிடமிருந்து இந்த பள்ளியை காப்பாற்றி இந்த பகுதி மக்கள், ஏழை எளிய மக்களின் மாணவிகள் படிப்பதற்காக அந்த பள்ளியை காப்பாற்ற வேண்டும் என்று அரசுக்கும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் புகார் அளித்திருக்கிறோம். கல்வி அதிகாரிக்கு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டம் நடத்தி இருக்கிறோம். ஆனால் எவரும் இதை இன்னும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. புகழ் வாய்ந்த 188 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற மாணவிகள் பல்வேறு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவிகள் பல ஆண்டுகளாக பயின்று வந்த பெண்டிங் பள்ளியை காப்பாற்றுங்கள் என்று கண்ணீர் மல்க அவர்கள் காவல்துறையினரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். புகார் தெரிவித்த 2 பேரையும் தொடர்பு கொள்ள சத்தியம் டிவி முயற்சித்தது. அவர்கள் தரப்பில் எவ்வித பதிலும் இல்லை என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறோம். சென்னை வெப்பேரியில் 188 ஆண்டுகள் பழமையான ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கண் திறந்த அந்த
பெண்டிங் பள்ளியை காப்பாற்றுங்கள் என்று இன்று காலையிலிருந்து அங்கு மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் முன்னாள் மாணவிகளும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து அதற்கு இறுதியாக இப்போது காவல் நிலையத்திலேயே புகார் அளித்திருக்கிறார்கள். கீழ்ப்பாக்கம் துணை ஆணையரிடம், வெப்பேரி காவல் துணை ஆணையரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த தலைமை ஆசிரியரிடமிருந்தும் அந்த சிபிஎஸ்இ பள்ளியின் நிர்வாகியிடமிருந்தும் எங்கள் பள்ளியை காப்பாற்ற வேண்டும் என்ற கண்ணீர் மல்க அவர்கள் புகார் எடுத்து அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். பானு.